காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கும் அந்த பாலம் சாட்சி. அந்த பாலத்தடிக்கு போன உடனே அவைய கையளித்த அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. அதாவது எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு மேம்படுத்துறதுக்கு தொழிலுக்கு அந்த பாலம் முழுமையாக அமைக்கிறதுலையும் நாங்கள் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாலம் அப்படி இருக்கத்தக்கனையாக நீங்கள் அமைச்சா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கு. இனப்படுகொலையை சுட்டி காட்டுகின்ற ஒரே ஒரு வரலாற்று இடம் இந்த வட்டுவாகல் பாலம் தான். அந்த பாலம் பழைய பாலத்தை அழிச்சு போட்டு இதை கட்டுறாட்டால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மக்களை ஏற்றுக்கொள்ளலாம், மக்களை எங்கிட்ட சொல்லிடும். ஈழத்தமிழர்களின் நவீன வரலாற்றில் பிணங்களுக்கு சாட்சியாக இருந்த ஒரு பாலம் அது மட்டுமல்ல, இறுதிக்கட்ட போரில் படைத்தரப்பிடம் சென்றபின் காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கு கடைசியாக நடந்து வந்த வழியும் அதுதான். அந்த வழியால் நடந்து போன பலரை பிறகு நாங்கள் காணவில்லை. எனவே காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கும் அந்த பாலம் சாட்சி. இப்படி பார்த்தால் அது ஒரு யுத்த சாட்சி, அது ஒரு யுத்தத்தின் நினைவு சின்னம் என்ற அடிப்படையில் அதனை தமிழ் மக்கள் ஒரு யுத்த நினைவு தடயமாக பேண வேண்டும். எங்களோட தம்பியாக்கள், அப்பாக்கள், அம்மாக்கள் எல்லாரும் நிறைய பொதுமக்களும் அந்த இடத்துல வந்தது. அது வரைக்குள்ள இப்போ நாங்கள் முள்ளுக்க வந்த நாங்கள் வரும்போது சாப்பாடு தண்ணியல் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட. எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இங்கே பாலத்தை கடந்து சௌரங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த பாலத்தை கடந்து வந்த நாங்கள் அந்த வந்து இந்தியாவில் முல்லைத்தீவுக்கு வந்த பிறகுதான் நான் என்னுடைய கணவரையும் மற்றது இந்த சௌரங்களையும் நான் இராணுவத்திடம் ஒப்படைச்ச நான் அந்த இடத்துல மட்டும்தான் நான் அவையோடு சேர்ந்து வந்தது. இந்த சௌரங்களோடையும் மனுஷனோடையும் நான் சேர்ந்து வந்தேன். நான் அதுக்கு பிறகு நான் அவையிட்ட இராணுவத்திட்ட வந்து ஒப்படைச்சா பிறகு நான் அவைய காணையும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்படி நாங்கள் இந்த வட்டுவால் பாலத்தை கடந்து வரைக்குள்ள நிறைய பொதுமக்களும் எங்களோட வந்தது. அதோட நிறைய பொடியும் அந்த தண்ணியில் மிதந்து நிறைய பொடிகள் போய் கொண்டிருந்தது. அதெல்லாம் எங்களால் பார்க்கலாம். வந்து குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை, கட்டின உடுப்போட அப்படி நிறைய அவலப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தேன். நாங்கள் என்ற உறவுகளை நான் கையளித்தேன். நான் இப்போவும் தேடிக்கொண்டிருக்கேன். இனியும் நான் தேடுவேன். என் உயிர் இருக்கும்படியும் நான் அவையை தேடிக்கொண்டு தான் இருப்பேன். அவை எங்கேயாவது இருக்கணும் என்ற நம்பிக்கை இருக்குது. அவை என்னோட திரும்ப வந்து சேருவினம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அந்த பாலத்தை கேட்க தம்பி சொன்ன ஞாபகம் பாரதி இப்போவும் நான் எப்படியாவது நான் வந்துடுவேன்னு சொன்னவர் அந்த ஞாபகம் தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வருது. எனக்கு அந்த பாலத்தடிக்கு போன உடனே அவைய கையளித்த அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. அவர்களோட சேர்ந்து வந்த அந்த கடைசி நேரம் எனக்கு இப்பவும் நினைவில் இருக்கு. உங்களோட பாலத்தை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்க. நாங்கள் எந்த விதமான தடையும் அதுக்கு இல்லை. அதை நீங்கள் அமைக்கலாம். ஆனால் இந்த பாலம் கட்டாயமாக இருக்கணும்ன்றேன். இரண்டா இப்போ இறக்கக்கண்டி பாலத்தை பார்த்தால் அந்த பாலம் இருக்குது, நீங்கள் பாலம் கட்டிக்கிறீர்கள். திருவண்ணாமலையிலே எத்தனை பாலங்களை நீங்கள் கட்டிக்கிறீர்கள். பழைய பாலம் அப்படியே இருக்குது. பாண்டி விளையாடுற இடம் இருக்குது, 7 படி கிணறு இருக்குது. இப்படியான இதுகளெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் அறம் வந்து அதை பார்க்கலாம். எங்களோட கோயில்காரர் கதைச்சிருக்கணும். அதில் நீங்கள் கேட்டதுக்கு எங்களோட கோயில்காரர் இணங்கி இருக்கணும். அதிலே நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இதை கொஞ்சம் முடைக்கணுமென்ற மாதிரி கதைச்சினீங்களா, அதுவும் உங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நாங்கள் எல்லாம் விட்டு தருவோம். பாலம் முழுமையாக அமைக்கிறதுலையும் நாங்கள் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாலம் அப்படி இருக்கத்தக்கனையாக நீங்கள் அமைச்சா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இப்போ எந்த புது பாலம் நீங்கள் கட்டினாலும் அந்த பழைய பாலம்ன்றது இப்போ என்ன போல் அமுதன் நான் எல்லாரும் அந்த டிசேபிள் உள்ளாங்க மற்ற அதை போல் ஒரு காலிலாகளும் பேசுகிறாங்க. அவைகளுக்கு என்ன பழைய பாலம் இருக்கிறது எங்களோட தொழில் அபிவிருத்தி அதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த மாறி காலம் என்றால் வெள்ளம் பாலத்தில் மூடி தண்ணி பாய்ஞ்சு முடியும். அப்புறம் மூத்தரம் உடைச்சி பாய்ஞ்சோன்னா அப்புறம் தண்ணி கொஞ்சம் படிஞ்சு வரைக்கல அந்த டைமுக்கு நாங்கள் வீசுறது அந்த இடத்துல தான். அந்த பாலத்தில் போய் பாலத்தில் இறங்கி கீழே ஒரு மண் மூட்டை வச்சு அந்த மண் மூட்டை இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு மண் மூட்டை வச்சு பொட்டியை வச்சு கட்டுவோம். கட்டினா நாங்கள் போய் இறங்கி வீச தங்கினோம்னு சொன்னால் தண்ணிக்காக இருப்போம். இப்போ நடந்து வீசக்கூடிய ஆக்கள் அதையில் வீசி போட்டு அந்த கொஞ்சம் குளிர்னா மேலே ஏறி இருந்துவிடும். ஆனால் எங்களை போல பொறுத்த மட்டும் அடிக்கடி மேலே ஏறில பாலத்தில். அப்போ நாங்கள் கீழே இருந்து வீசி போட்டு அப்படியே இருக்கிற நாங்கள் இருந்து விடிய வீசுகிற நாங்கள். பிறகு இந்த மீன் வீசுகிற டைமுக்குள்ளே அந்த டைம் பாலத்தில் எல்லோரும் வீசுவாங்க, மீன் வீசுவாங்க. மீன் வீசுக நாங்கள் தலைவலி அதில் வீசிட்டே ஒன்று நாங்கள் இறங்கி எங்களுக்கு கொழுவல் தட்டியில் அந்த டைமில் எங்களுக்கு ஒரு ஆளை வச்சு தான் நாங்கள் கொழுவல் தட்டி அந்த மீனெல்லாம் பெற்றுக்கணும். அதுக்கெல்லாம் அந்த பாலம் தான் எங்களுக்கு சேஃப்டியான பாலம். இப்போ எங்களோட தொழில் அதாவது எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு மேம்படுத்துறதுக்கு தொழிலுக்கு
இந்த பாலம் வந்து நாங்கள் இப்போ பாலத்தால் வாகனம் போய் வந்தாலும் இப்போ எங்களோட வாகனங்களை வந்து நாங்கள் அந்த பாலத்தில் விட்டுட்டு நாங்கள் தொழிற்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ ஒரு மேலே போகிற வாகனத்துக்கு இடைஞ்சல் இல்லை. எந்த ஒரு வாகனம் போனாலும் மேலே வாகனம் நிற்கிது, அதில் முட்டு போட்டுருமேண்ட அந்த வாகனக்காரனுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு பார்க்கிங்கில் விடுவா போல் இதில் குழந்தைல விட்டு போட்டு இப்போ சைக்கிள் பார்க்கல் வாகன பார்க்கல் விடுற மாதிரி அதில் விட்டு போட்டு நாங்கள் தொழில் செய்து போட்டு போக்குள்ள நாங்கள் விட்டுட்டு போய் வலி சுமந்த வன்னி மண்ணின் வரலாறு கடத்தப்படுவதற்கு இந்த வட்டுவாகல் பாலம் எங்களுடன் கூடவே இருத்தல் வேண்டும். 1950ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த வட்டுவாகல் பாலம் தற்போது 75 வருடங்களை கடந்து நிற்கின்றது. கடந்த 2009ஆம் ஆண்டு உறுதியாக நடைபெற்ற தமிழின படுகொலையை பறைசாற்றி நிற்கின்ற, வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற உயிரற்ற சாட்சி தான் இந்த வட்டுவாகல் பாலம். 2009ஆம் ஆண்டு மே 19 நாங்கள் எங்களுடைய தந்தையை இழந்து, தாயை இழந்து, பெற்ற பிள்ளைகளை இழந்து, கூட இருந்த சகோதரங்களை, உற்றார் உறவினர்களை, சொத்துக்களை எல்லாம் இழந்து நாங்கள் அனாதையாய், ஆதரவற்று, ஏதிலியாய் நாங்கள் இந்த பாலத்தினூடாகத்தான் கடந்து வந்தோம். எங்களுடைய இந்த சர்வதேசத்திற்கு இனப்படுகொலையை சுட்டி காட்டுகின்ற ஒரே ஒரு வரலாற்று இடம் இந்த வட்டுவாகல் பாலம்தான். இந்த வட்டுவாகல் பாலத்தினை புனரமைப்பு எனும் பெயரினால் அதை இடித்தோ அதை புதிதாக கட்டுவதற்கு முன்னணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே இந்த முல்லைத்தீவிற்கான நுழைவாயில் இந்த வட்டுவாகல் பாலம்தான். இந்த வட்டுவாகல் பாலம் அவ்வாறு இருக்கத்தக்க இன்னொரு புதிய பாலத்தை அதற்கு பக்கத்தில் கட்ட வேண்டும் என்பதே என்னுடைய அவாவாகும். அந்த புதிய கட்டுமானம் என்று வரையக்கில்ல, அதுக்குள்ள எப்படி யாழ்ப்பாண நூலகத்தை ஒரு யுத்த நினைவு சின்னமாக பேண முடியாமல் போச்சோ, எப்படி கிளிநொச்சியில் இருந்த அந்த உடைந்த தாங்கியையும் கிளிநொச்சி சென்ற கொள்கின்ற ஒரு பகுதி சுவரையும் இது போன்ற பல சுவர்களையும் சென்னங்களோடு இருக்கிற சுவர்களையும் நினைவு சின்னங்களாக தமிழ் மக்கள் தங்கள் சார்பு நினைவு சின்னங்களாக பேண முடியாமல் போயிட்டு, அப்படி வட்டுவாகல் பாலத்தையும் அவர்கள் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி ஒரு பாலத்தை கட்டைக்கு இந்த பாலம் இருக்கலுமா என்று சொல்லி நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இது தொடர்பில் தமிழ் மக்கள் முன்கூட்டியே இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அல்லாட்டி இது தொடர்பாக விளக்கம் உள்ளவர்களோடு கதைத்து ஒரு பொது முடிவுக்கு வரணும். என்னென்றால் 2 பாலங்களையும் பேணுவது, புதிய பாலம் தேவை, நவீன கட்டுமானங்கள் அபிவிருத்திக்கு அவசியம். ஆனால் முல்லைத்தீவின் வாசலாகவும் 2 துயரங்களின் சாட்சியாகவும் காணப்படுகின்ற அந்த பழைய பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக பேண வேண்டும். எனவே அதை ஒரு பராமரிக்க வேண்டிய நினைவு சின்னம் என்ற அடிப்படையில் அதுக்குரிய பராமரிப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதே நேரம் புதிய பாலத்தையும் கட்டலாம். அது அந்த பகுதி மக்களின், குறிப்பாக கடைசி கட்ட போரில் அந்த பாலத்தின் வழியாக தப்பி வந்த, உயிரை கையில் பிடித்து கொண்டு தப்பி வந்த மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய கூட்டு விருப்பம், அது அவர்களுடைய கூட்டு நினைவுகள் அங்கே உண்டு என்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய கூட்டு எங்களுடைய மக்களுடைய அந்த கூட்டு விருப்பத்துக்கு மதிப்பளித்து அந்த வட்டுவாகல் பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக பேண வேண்டும். මුලතිව් වඩුවාකල් පාලම ඉදිකිරීම. එනිසා මුලතිව් දිස්ත්‍රික්කයේ සංවර්ධන අවශ්‍යතාවලට සමගාමීව වඩුවාකල් පාලම ඉදිකිරීමට අප යෝජනා කරනවා. ඒ අනුව මේ සම්බන්ධ වැඩ ආරම්භ කිරීමට මෙවර අයවැයටදී රුපියල් මිලියන 1000ක වෙන් කිරීමට අපි අපේක්ෂා කරනවා. இன அழிப்பு இந்த இடத்திலும் நடந்தோம். காலகாலத்துக்கு எங்களுடைய மக்களோ அல்லது அடுத்தடுத்த சந்ததிகளோ அந்த பழைய பாலம், இந்த இறுதி யுத்தம் ஒழியாக்கால் மே 18-14 வாரப்பகுதியில் அந்த மக்கள் ஓரத்தோட இங்க வரவே தந்த நிலைமை வந்து நீங்கள் காட்டாமல் விடப்படாது, பார்க்கப்படுவது வேண்டாம். அந்த பழைய பாலம் இருக்கும். அந்த பாலம் பழைய பாலத்தை அழிச்சு போட்டு இதை கட்டால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், மக்கள் எங்கிட்ட சொல்லிடும். நாங்கள் ஒரு தீர்மானிக்கிறேன் தீர்மானித்தது இதற்கு காண்டு திரும்ப வைக்கிறான். இன அழிப்பு நடந்த ஒரு மாவட்டத்தில் இன அழிப்புக்கு அடையாளமாக இருக்கிற ஒரு சின்னத்தை நாங்கள் பிடிக்கிறாது. 2009 වර්ෂයේදී අවසන් වරට අලුත් වැඩියා කර ඇති මෙම පාලම මේ වන විට අනාරක්ෂිත තත්ත්වයේ පවතින්නේ. එනිසා මාර්ග සංවර්ධන අධිකාරිය විසින් එය මන්තිරු දෙකකින් යුත් නව පාලමක් ලෙස ඉදිකිරීමට සැලසුම් කරලා තියෙනවා. ඒ සඳහා ජාතික තරංකාරී ලන්සු කැඳවීමේ ක්‍රමවේදය මත ලන්සු කැඳවලා තියෙනවා. ලැබී ඇති ලන්සු ඇගීමෙන් අනතුරුව ඉහළ මට්ටමේ ස්ථාවර ප්‍රසම්පාදන කමිටුව විසින් ඉදිරිපත් කරන ලැබෙන නිර්දේශ මත පදනම්ව සාරානුකූලව ප්‍රතිචාර දක්වන ලද අවම ලන්සුකරු වන RR Construction Private Limited වෙත එකී පාලම ඉදිකිරීමේ කොන්ත්‍රාත්තුව පිරිනැමීම පිණිස
ප්‍රවාහන මහා මාර්ග වරාය සහ සිවිල් ගුවන් සේවා ඇමතුමා ඉදිරිපත් කර යෝජනාවට කැබිනට් මණ්ඩලය ඊයේ අනුමැතිය ලබා දුන්නා. සැප්තැම්බර් 2 මුලතිව් අක්කර 16000ක් කොකොනට් ඩෙවලොප්මන්ට් ප්‍රෝග්‍රෑම් එක පටන් ගන්නවා. එදාම දවල් 2ට යුද්ධය අවසන් වෙච්ච එක වෙලාවකට එක සොහොනක්, එක වෙලාවකට අනුස්මරණ ස්ථානයක්, තව වෙලාවකට එක වේදනාබර තැනක්. නන්දි කඩාල් කලපුලින් අපි වට්ටුවහල් පාලම හදනවා. දෙමළකම සහිත පාලමක්. මම ඉංජිනේරුවට කිව්වා ඒක දෙමළ සංස්කෘතිය පේන්න හදන්න ඩිසයින් කරන්න කියලා.